வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை செய்யும் போது, எளிமையான உடற்பயிற்சிகளை செய்யும் போது அவங்களுடைய உடல் நலத்தை அந்த 60 வயதிலுமே ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். 60 வயது ஆகும்போது நமக்கு அடிக்கடி பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், கை கால்களில் இழுப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனை, சுகர் ப்ராப்ளம் இருக்குது, இதயம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலமாகவும் நமக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்ம பாதுகாக்க முடியும். இப்போ தினமும் ஏதாவது நம்மளுடைய உடல் செயல்பாடுகளில் ஈடுபடும் போது உடல்நலத்தை தவிர மனநலத்தையுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். அப்போது நம்மலாம் அந்த 60 வயதிலுமே வீட்டில் அதிக நேரம் அமர்ந்திருக்காம ஏதாவது உடல் செயல்பாடுகளில் ஈடுபடணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி யோகா, வலிமையான ஒரு சில பயிற்சிகள், தினமும் நடைப்பயிற்சியெல்லாம் நம்ம செய்யும்போது ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்படி செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது, எந்த மாதிரியெல்லாம் எளிமையான உடற்பயிற்சிகளை செய்யலாம் விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குறுநடை, அதாவது ஸ்மால் வாக்கிங் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யலாங்க. குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி தான் இந்த குறுநடை. அதிக தூரமெல்லாம் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு 10 to 15 நிமிடங்கள் நடக்கும்போது இதய ஆரோக்கியம் மேம்படும். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிபி கண்ட்ரோல் ஆகிடும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகள் எங்கிலும் போகும். இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எளிமையாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதே அதை நீங்கள் சரி பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ எந்த உடற்பயிற்சியுமே செய்யாமல் இருப்பதை விடவும் தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏன்னா நடைப்பயிற்சியே சிறந்த உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப தூரமெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மூச்சு வாங்க வேகமாக நடக்கணும் அப்படின்றதும் அவசியம் இல்லை. அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு உங்களால் முடிந்த நேரம் 10 to 15 நிமிடங்கள் நீங்கள் நடந்தாலே போதுமே. அதுவுமே உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. நாற்காலி பயிற்சிகள், நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய இந்த நாற்காலி பயிற்சிகள் உடற்பயிற்சி செய்யலாம். இதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து விட்டு எழுந்து மீண்டும் அமரக்கூடிய ஸ்குவாட் பயிற்சிகளை செய்யலாங்க. இதனால் கீழ் உடல் தசைகள் உங்களுக்கு வலுவாகும். உடலினுடைய சமநிலை மேம்பட ஆரம்பிக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாற்காலியை நீங்கள் சூஸ் பண்ணுறதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் குஷன் மாதிரி இருக்கக்கூடிய நாற்காலியை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த நாற்காலியை பேலன்ஸ் பண்ணணும் உங்களுடைய வெயிட்டை. அது பழுதறிந்திருக்கக்கூடிய நாற்காலிலாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை பழுதறிந்திருக்கக்கூடிய நாற்காலியில் நீங்கள் நாற்காலி பயிற்சி செய்யும் போது அதை ஸ்கிப் ஆகி நீங்கள் கீழே விழுகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நாற்காலி பயிற்சிகள் உங்களால் உட்காந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த டைம் நீங்கள் உட்காந்து எழுந்து திரும்ப உட்காந்து மறுபடியும் எழுதணும். அது நீங்கள் வேகமாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அதை செஞ்சாலே போதுமானது தான். நீச்சல் பயிற்சி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யலாம். ஸோ இதுவுமே ஒரு வகையான உடற்பயிற்சி தான். வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் ஆறு அல்லது குளங்களில் நீச்சல் அடிக்கலாம். இந்த பயிற்சி உங்களுடைய மூட்டுகளை இலகுவாக்கும். நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில் கூட பயிற்சி அளிக்கலாம். இப்போ நீங்கள் நீச்சல் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். அங்கே உங்களுக்கு ஒரு கைடு கொடுத்துருவாங்க. ஸோ நீச்சல் பயிற்சியாளர் கொடுத்துருவாங்க. அவங்களுடைய அந்த மெத்தட்ஸ், அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடிய அந்த ஆறு, குளங்கள், கிணறுகளில் அங்கேயுமே பாதுகாப்பாக நீச்சல் அடிக்கலாம். ஸோ உங்களுடைய துணைவரோட நீச்சல் அடிக்கலாம், நண்பர்களோட நீச்சல் அடிக்கலாம், அல்லது உங்களுடைய பேரன் பேத்திகள், மகன்கள், மகள்கள் அவங்கவுங்களாம் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்குவாங்க. பாதுகாப்பு கவச நடவடிக்கைகளை நீங்கள் முன்னிறுத்தி இந்த நீச்சல் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக அந்த மூட்டு வலி இது மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. கை கால்கள், முழங்கால் வலி, இடுப்பு வலி இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம நீச்சல் பயிற்சி செய்யும் போது மனமும் உடல்நலமும் ஆரோக்கியமாக இருக்குங்க. சுவரில் புஷ்அப் பண்ணலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த உடற்பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். இது மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கான ஒரு உடற்பயிற்சியாக இந்த சுவரில் புஷ்அப் அப்படின்றது நீங்கள் பண்ணலாம். இதுக்கு அதிக ஆற்றல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் அதிக நேரம் பண்ணணும், மூச்சு இறைக்க நீங்கள் பண்ணணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். ஒரு மாற்றமாக நீங்கள் இந்த சுவரில் புஷ்அப் பண்ணுறது பண்ணலாம். ஸோ இப்போ கீழ்த்தரையில் நீங்கள் புஷ்அப் பண்ணக்கூடாது. சுவரில் சாய்ந்தாப்பில் நீங்கள் அந்த புஷ்அப் அப்படின்றது ஒரு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும். படபடன்னு வரா மாதிரி தான் நீங்கள் அதில் நிறுத்திடணும். அப்படி நீங்கள் பண்ணவே கூடாது. மெதுவாக பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. உங்களால் முடிந்த நேரம் இந்த சுவரில் புஷ்அப் அப்படின்றது பண்ணலாம். அமர்ந்த நிலை பயிற்சி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதாவது நாற்காலியில் அல்லது கட்டில் அமர்ந்தபடி நீங்கள் படுத்துக்கிட்டே அப்படியே காலை தூக்கலாம், இல்லைனா உட்காந்து காலை தூக்கலாம். இது கால் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். தடுமாறி நம்ம கீழே விழக்கூடிய அபாயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனையாக அந்த பேலன்ஸ் தடுமாறக்கூடிய பிரச்சனைகள் இது குறைக்குங்க. அதனால் அமர்ந்த நிலை பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் குஷன் மாதிரி இருக்கக்கூடிய சோஃபா இல்லைனா பெட்டு அது மாதிரி எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா அமர்ந்த நிலை பயிற்சி செய்யலாம். அது கூடவே ஒற்றைக்கால் சமநிலை பயிற்சியுமே நீங்கள் செய்யலாம். இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இந்த ஒற்றைக்கால் சமநிலை பயிற்சி இருக்கும். இந்த பயிற்சி சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சில நிமிடங்கள்
நீங்கள் வந்து ஒற்றை காலில் நிற்கணும். பின்னர் மற்றொரு காலை மாற்றி சில நிமிடங்கள் நீங்கள் நிற்கணும். அதாவது வந்து ஆரம்பத்தில் 2லிருந்து ஒரு 5 நிமிடங்கள் இந்த ஒற்றை கால் சமநிலை பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறம் போக போக உங்களால் எந்த அளவுக்கு எத்தனை நிமிடங்கள் நிற்க முடியுதோ ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் வந்து நிற்கலாம். இது வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தாக நிற்கும் போதே பேலன்ஸ் தடுமாறி கீழே விழக்கூடிய அந்த அபாயத்தை குறைக்கும். முழங்கால் வலியை சரி பண்ணிடும். மூட்டு வலி, பாதம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, மூட்டு வலி பிரச்சனையை சரி பண்ணிட்டு பாதம் நல்லா வந்து தரையில் நிற்கிறதுக்கு, பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கிறதுக்குலாம் அந்த ஒற்றைக்கால் சமநிலை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட சூரிய நமஸ்காரம் மட்டும்தான் இருக்கும். நம்ம கையெடுத்து சூரியனை வந்து வணங்க தான் மாட்டோம். ஆனால் சூரிய நமஸ்காரத்துக்கு உண்டான எல்லா ப்ரொசீஜருமே இந்த ஒற்றைக்கால் சமநிலை இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த உடற்பயிற்சியில் இருக்கும். நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு ஆரோக்கியம் தான். சைக்கிள் ஓட்டுதல் பிரச்சனை வந்து நீங்கள் செய்யலாங்க. ஸோ சைக்கிள் ஓட்டுதல் அப்படின்ற இந்த உடற்பயிற்சி நீங்கள் செய்யும் போது 60 வயதிலுமே உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சைக்கிளில் ஸ்டாண்டு போட்டபடி நீங்கள் வந்து ஓட்டலாம், அல்லது சில கிலோமீட்டர் சாலையில் சைக்கிள் ஓட்டிட்டு வரலாம். உடற்பயிற்சி உபகரணங்களில் ஒன்றான நிலையான சைக்கிள், ஃபிக்ஸ்டு சைக்கிளை வாங்கி நீங்கள் வீட்டிலேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பயிற்சி செய்யலாம். இந்த சைக்கிள் பயிற்சி இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கீழ் உடல் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாகவும் இந்த சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். உடல் நலத்தையும் மேம்படுத்தும், மனநலத்தையும் உங்களுக்கு வந்து மேம்படுத்தும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டும்போது மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் இதுவுமே உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். உடல் அளவிலும் மனதளவிலும் சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாமே வந்து செய்யக்கூடிய பயிற்சிகள். 50-60 வயதுக்கு அப்புறம் வந்து செய்யக்கூடாத ஒரு சில உடற்பயிற்சிகளும் இருக்குது. அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த உடற்பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். அதாவது டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. வெயிட் போடக்கூடிய ஒர்க் அவுட் ஏதாவது நீங்கள் 60 வயதுக்கு அப்புறம் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. முழங்கால் தோலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேணாம். இந்த புல்லப்பு புஷ்அப் எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். ஸோ புல்லப் புஷ்அப் வந்து நீங்கள் சுவரில் வந்து புஷ்அப் பண்ணலாம், ஆனால் தரையில் வந்து புஷ்அப் பண்ணதை நீங்கள் தவிர்க்கணும். அதிக எடையை போட்டு செய்யக்கூடிய இந்த செஸ்ட் ப்ரெஸ் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் தவிர்க்கணும். வெயிட் லிஃப்டிங் போன்ற உடற்பயிற்சிகளை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து செய்யக்கூடாதுங்க. இப்போ இந்த ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகளை கூட தவிர்க்கணும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்து எழுந்திருக்கும் போது வேகமாக அதிக நேரம் உட்காந்து எழுந்துருவீங்க. அதுதான் ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிக்குவீங்க. அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. மூச்சு இறைக்க ஸ்குவாட்டிங் பயிற்சி செய்யக்கூடாது. உட்காந்து பொறுமையாக இருந்தக்கூடிய ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகளை வேணால் நீங்கள் செய்யலாம். த்ரெட்மில்ல நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன்னா இப்போ 50-60 வயது தாண்டும் போது இம்பேலன்ஸ் நமக்கு ஏற்படும். இதனால் த்ரெட்மில் நடக்கும்போது பேலன்ஸ் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம தவிர்க்கணும். 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அறவே தவிர்க்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுவதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான உடற்பயிற்சிகள் தான். இப்போ செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள்லாம் மெதுவாக, நிதானமாக, அதிக எடை இல்லாத, உடல்நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தக்கூடிய எளிய உடற்பயிற்சிகள் வந்து நீங்கள் செய்யணும். ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் நடக்கக்கூடிய நடைப்பயிற்சியெல்லாம் நீங்கள் வந்து செய்யணும். 1 மணி நேரமெல்லாம் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம் கூடாது. 1 மணி நேரம் செய்யக்கூடாது. 10லிருந்து 15 நிமிடங்கள் நீங்கள் வந்து செய்தாலே இந்த உடற்பயிற்சிகள் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. ஸோ அப்போ உடற்பயிற்சி அப்படின்றது 60 வயதிலுமே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்குது. உடல்நலத்தையும் மனநலத்தையும் சேர்த்து நமக்கு அது வந்து மேம்படுத்தும். எந்த உடற்பயிற்சியுமே செய்யாமல் இருப்பதை விட தினமும் நடைப்பயிற்சி செய்வதாவது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தினமும் ஏதாவது நம்மளுடைய உடல் செயல்பாடுகளில் ஈடுபட்டாதான் இதய நோய், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், இந்த பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் பதட்டப்படாமல் நம்ம தடுக்கிறதுக்கு ஆரோக்கியமாக அது இருக்கும். மூளையும் மனநலமும் சிறந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த உடற்பயிற்சிகளில் ஈடுபடும் போது நீங்கள் உடல்நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்திக்கலாம். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற அந்த ஞாபக மறதி நோய்களை தவிர்க்கிறதுக்கு பெரும் பங்கு இந்த உடற்பயிற்சிகளை வகிக்கும். உடற்பயிற்சிகளை செய்து உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.